ஷேக் ஹசீனாக்கு எதிராக பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை பங்களாதேஷ்ல கொடுத்திருந்தாங்க. ஷேக் ஹசீனா அவங்கள இந்தியால இருந்து பங்களாதேஷ் கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பாத்திரலாம். ஒரு 4-5 நிமிஷத்துல இந்த வீடியோல முழுக்க முழுக்க சொல்லிடுறேன். இப்போ நம்ம பங்களாதேஷ்ல என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று கொடுத்துறேன். 2024 வந்து இந்த சுதந்திரப்பட்டப்ப 1970 அவங்க வந்து சுதந்திரம் வாங்குறாங்க. பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்ததை இவங்க வந்து சுதந்திரப்பட்டு பங்களாதேஷா மாத்திடுறாங்க. அப்போ இந்த சுதந்திரத்துக்காக வந்து மிலிட்டரி போராடி இருப்பாங்கல்ல, அந்த மிலிட்டரி அந்த குடும்பத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றது இருந்தது. அப்புறம் 2010 இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடை வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்ல தான் பாத்தீங்கன்னா அப்போ வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024 அந்த டயத்துல அந்த இடஒதுக்கீடு திரும்பி எடுத்து வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மாணவர்களா போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டம் எப்படியோ கலவரம் ஆகுது. அந்த கலவரத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து தஞ்சம் அடைகிறாங்க. ஏன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கே போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாம் போயிட்டு ஷேக் ஹசீனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டு ஷேக் ஹசீனா நீங்க பாத்துக்க முடியுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கள் இருந்தது. ஷேக் ஹசீனா உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த பெட்ஷீட், சாப்பாடு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கலவரக்காரர்லாம் வந்து மாணவர்கள் கிடையாது, கலவரக்காரர்கள் இவங்க வேற. அவங்க எல்லாம் போயிட்டு இந்த வீடியோ எல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருந்தாங்க. ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டரோட வீடு தான். அப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முகமது யூனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிரைம் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் வச்சிருக்காரு. அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த முத்ரா லோன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிரைவேட்டாவே ஒரு லோன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏழை மக்களோட நான் வந்து நிலையை வந்து சமூக நிலையை இந்த பினான்சியல் நிலைமையை வந்து நான் மேலே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரீம் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஏழை மக்களுக்கு வந்து லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால வந்து 2006 டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நோபல் பீஸ் பிரைஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க எந்த பிரைஸ் கேட்டாங்களோ அதே பிரைஸை முகமது யூனஸ் கொடுக்குறாங்க 2006 டயத்துல. ஸோ இவங்க வந்து ரொம்ப நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்றதால முகமது யூனஸை யார் தேர்ந்தெடுத்தாங்க இன்ன வரைக்கும் தெரியாது. முகமது யூனஸை யாருப்பா பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்தாங்க யாருக்கும் தெரியாது. யாரோ தேர்ந்தெடுத்தாங்க. அவர் ஆட்சி நடத்துறப்ப ஷேக் ஹசீனா அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட தெரிவிச்சிருந்தாரு. நான் அந்த பங்களாதேஷ் மக்கள் கிட்ட எலெக்ஷன் அவர் ஒரு வருஷத்துல நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எலெக்ஷன் வந்து இன்னும் நடத்தி முடிக்கல. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்து பிப்ரவரி ஏப்ரல் அந்த டைத்துல நடக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த 5 கேஸ்ல பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாக்கு எதிராக வந்து 5 கேஸ் வந்து நிறைய மாஸ் கில்லிங்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கலவரத்தை தூண்டி இருக்காங்க. குறிப்பிட்டு இந்த இருக்கக்கூடிய மக்களை வந்து கொண்டிருக்காங்க, தலைவர்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 கேஸ் இருக்கு. இன்னும் 2 கேஸ் மொத்தம் ஒரு 5 கேஸ் பாத்தீங்கன்னா ஷேக் ஹசீனாக்கு எதிராக வந்து இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பாயத்துல ஒரு செஞ்சாங்க. அந்த தீர்ப்பாயம் பாத்தீங்கன்னா 2010 ஷேக் ஹசீனாவில் உருவாக்கப்பட்டதுதான். அந்த ஷேக் ஹசீனாவில் உருவாக்கப்பட்ட ட்ரிபியூனலே பாத்தீங்கன்னா அப்போ வந்து எதிர்கட்சிகள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ட்ரிபியூனலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கேஸையும் விசாரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஷேக் ஹசீனா அவங்கள இந்தியாவில இருந்து பங்களாதேஷ் கூட்டிட்டு போக முடியுமானா இதுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2013 வந்து எக்ஸ்ட்ராடேஷன் ட்ரீட்டின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்போ வந்து நிறைய நாடுகளோட இருந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எப்படின்னா நம்ம நாட்டுல ஏதாவது பினான்சியல் கிரைம்ஸ் பண்ணிட்டு தப்பு எல்லாம் பண்ணிட்டு பினான்சியல் ரீதியா தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்கன்னா அந்த நாட்டுல இருந்து அந்த குற்றவாளியை வந்து அந்த நாட்டிலேயே விசாரணை பண்ணியோ இல்ல நம்ம நாட்டுல விசாரணை பண்ணியோ அந்தந்த நாட்டுக்குள்ள போடுற ட்ரீடியை பொறுத்து நம்ம வந்து அவங்கள இந்தியா கூட்டிட்டு வந்து இந்தியாவில விசாரணை செய்யலாம். இதே மாதிரி வந்து 2013 ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டிருந்தாங்க பங்களாதேஷ் கூட. அதனால வந்து கொண்டு வர வாய்ப்பு இருந்தாலும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் கேரக்டர், அதாவது அரசியல் ரீதியா குற்றங்கள் செஞ்சிருக்காங்க, அரசியல் ரீதியா ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசியல்வாதியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் சொல்றாங்க. அப்பயே வந்து இது 2013 போட்டிருக்காங்க. அப்பயே ஒன்னு பொலிட்டிக்கல் கேரக்டர்ஸா இருந்தா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நினைச்சாங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அப்ப ஷேக் ஹசீனாவை தான் இந்த சட்டத்தை போடுறாங்க. ஸோ முன்னாடியே கணிச்சுதான் போட்டிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா 2013 போடக்கூடிய இந்த ட்ரீட்டினால ஷேக் ஹசீனா அவங்கள பங்களாதேஷ்க்கு ஒப்படைக்க ஒரு தாமதம் இல்லைன்னா ஒரு ஷேக் ஹசீனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியா வந்து ஒப்படைக்காம இல்லை நாங்களே பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்தியா வந்து ஷேக் ஹசீனா அவங்கள பங்களாதேஷ்க்கு அனுப்பவே மாட்டாங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்தியா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு நடைமுறை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடக்க போது யாரோட ஆட்சி வரப்போகுது. இப்ப அவாமி லீக் இருக்காங்கல்ல அவங்க வந்து கண்டிப்பா வேற ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவங்களா அந்த கட்சியில சேர்ந்து ஏதோ ஒரு எலெக்ஷன் சந்திப்பாங்க. அப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வரலாம். அப்போ வந்து ஷேக் ஹசீனா அவங்கள பங்களாதேஷ்க்கு அனுப்புறது அப்படின்ற இடத்துல வந்து இந்தியா இருக்காங்க. ஷேக் ஹசீனா அவங்க இந்த தீர்ப்புக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அந்த அறிக்கையில சொல்றது என்ன அப்படின்னா இது வந்து எனக்கு எதிராக வந்து ஒரு சதிகாரர்களால் தீட்டப்பட்ட தீர்ப்பு. இதை வந்து நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவாமி லீக் ஒரு மாதிரி ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. சரி ஷேக் ஹசீனா வந்து நம்ம இப்ப
பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து அரசியல் நாடு தான் நடந்துட்டு இருக்கு. மன்னர் ஆட்சி கிடையாது. ஸோ எதிர்க்கட்சிகள்லாம் இங்க இந்தியால இருக்க தான் செய்றாங்க. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷேக் ஹசீனாவலாம் இப்போ பங்களாதேஷ்க்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்க தூக்கு தண்டனை இருக்கு. ஒரு பெண்ணா இருக்காங்க. பெண்ண போயிட்டு நீங்க இந்த மாரி அநியாயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து எழும்ப ஆரம்பிக்கும். இங்க நம்ம டிஎம்கேல இருந்து அரசாங்கத்துல இருந்து, மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் எதிர்க்கட்சியில இருந்து எல்லாமே இதுக்கு வந்து எதிர்த்துரைப்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணு தூக்கு தண்டனை குடுத்துருக்காங்க. அப்ப சன் டிவில இருந்து நார்த்ல இருக்கக்கூடிய டிவிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நரேட்டிவா செட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க ஒரு பெண்ணு. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம பார்க்கும்போது ஒண்ணும் பெரிய தவறுகள் செய்யல. அங்க இருக்கக்கூடிய சதிகாரர்கள் வந்து இந்த போராட்டத்த தூண்டி இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியுது. சோ இந்தியா வந்து இவங்கள ரீடைன் பண்ணி வச்சிருக்கதுனால, ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரு வந்து அந்த மத்திய அரசுக்குன்றது கிடைக்க தான் செய்யுது. சோ இந்தியா வந்து ஒரு நல்ல சூழ்நிலை பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா அவங்களும் ஒரு சாதகமான சூழ்நிலை வர வர வரைக்கும் ஷேக் ஹசீனா அவங்கள பத்திரமா இந்தியாவை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற நிலைப்பாடுல நமக்கு தெரியுது. ஸோ நேர்கள் ஆகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவிலே இருக்கணுமா, பங்களாதேஷ்க்கு அனுப்பணுமா அப்படின்றத பத்தி உங்களோட கருத்தை கீழே சொல்லுங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.